தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தவேகவினர் தமிழகமெங்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று பகல் மாதவரம் தபால் பெட்டி அருகில் பசியில்லா மாதவரம் திட்டம் துவக்கப்பட்டது. திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் வழக்கறிஞர் எம்.எல். பிரபு அவர்கள் தலைமையில் பசியில்லா மாதவரம் திட்டம் இன்று மாதவரம் தபால் பெட்டி அருகில் துவக்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் தவேகவினர் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விலையில்லா உணவு வழங்க உள்ளனர். இன்று சுமார் 1000 பேர்களுக்கு பிரியாணி மற்றும் புடவை தண்ணீர் குடம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் வழக்கறிஞர் எம்.எல். பிரபு அவர்கள் பிரியாணி வழங்கினார். இதில் தவேக மாவட்ட, பகுதி, ஒன்றியம், நகரம், வட்டம், ஊராட்சி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, மாதாவரத்தில் ஏற்கனவே விலையில்லா விருந்தகம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்னைக்கு பசியில்லா மாதாவரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உணவு இல்லாமல் தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த திட்டத்தை துவங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. விஜய் ஆண்டனி பேசியிருக்காரு, விஜய் கூட அரசியலுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிற யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். சார், இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் குறித்து நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் தாவேக்காவுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? எந்த தகராறுனா எஸ்ஐஆரை பற்றியான? எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற இடத்துல சரிண்ணா, டிஎம்கே காரங்களுக்கும் தாவேக்காவுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. நான் எஸ்ஐஆர் ஃபார்மு ஃபில்அப் பண்ணுறதோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கோம். எஸ்ஐஆரால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். தொடர்ந்து இது குறித்து என்னென்ன இருக்கோ அதை மக்கள் எடுத்துகிட்டு போவோம். அண்ணா அதை தான் சொன்னேன். ஏற்கனவே மாதாவரத்தில் விலையில்லா விருந்தகம் ஒன்று செயல்பட்டு இருக்கு. அது இல்லாமல் பசியில்லா மாதாவரம்னு சொல்லிட்டு அது காலையில் நேரத்தில் செயல்படுது, இது மதிய நேரத்தில் செயல்படுற மாதிரி ஒன்று தொடங்கியிருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச நலத்திட்டத்தில் தொடர்ந்து தளபதி பேரில் செயல்படுத்திட்டே வரும். வாய்ப்புக்கு நன்றி.